ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனலில் அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த சன்னா மசாலாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம சும்மா ரஃப்பாக அரிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி ரொம்ப மசிஞ்சு வேகணும்லாம் இல்லை. ஆனால் ஒரு 80% அளவுக்காவது நம்மளுக்கு நல்லா வேகணும். அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை இப்போ மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்சியில் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கணும் நல்லா. இந்த எண்ணெயிலேயே இப்போ வதங்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ இடையிலேயே நம்ம ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சிம்லையே வச்சு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவு சன்னா எடுத்திருக்கேன். சன்னா நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சன்னால ஏற்கனவே உப்பு இருக்குது, உப்பு சேர்த்தாச்சு. அதனால இதை நம்ம இப்படியே கலந்துட்டு நம்மளுக்கு மசாலாவுக்கு மட்டும், அதாவது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுக்கு தேவையான மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். உப்பு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடும் 2 விசிலில். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகிற டைமில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிடலாம். தூவிட்டு கலந்துட்டோன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.